ஜெயலலிதா ஆட்சியில் பஸ்ஸை கொளுத்திட்டு உள்ளே போன ஒரு குரூப் இருந்தது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்களே அந்த குரூப். கலைஞர் ஆட்சியில் அவர் ஆட்சிக்காக வந்து சில பிரச்சனை பண்ணி கட்சி ஆளுங்க உள்ளே போயிருந்தாங்க. வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே வீடு கட்டிட்டா மற்றதுக்குலாம் எப்படி செலவு பண்ணுவாங்க? there are a lot of questions. நம்முடைய தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போன திமுகவை விட திமுக இது வரைக்கும் அது மாதிரி தான் கொண்டு போயிருக்கு. அவங்கள நாட்டுக்கு எதுவுமே நல்லது செய்யலை. இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 70 வருஷமா இருக்காங்க களத்தில், அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் வந்து சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் ஆகிடும். டிவி கொடுக்குறேன், 2 வீலர் கொடுக்குறேன்றது ஓட்டு வாங்குற மாதிரி தான் வருது. அது நான் விஜய்னு சொல்ல, எல்லாம் பார்ட்டியும் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்தா அதுக்கு ரெட்டிப்பாக அதர் பார்ட்டிஸ் இது பண்ணுறாங்க. அதை நம்ம நீட்டு எடுத்துன்னு வந்தது பிஜேபியோ இல்லை வேற கவர்மெண்ட்டோ கிடையாது. நீட் எடுத்துன்னு வந்தது இவங்க காங்கிரஸ் தான். சிதம்பரம் தான் வந்து இந்த கேஸை போட்டு இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலவச வீடு, வீட்டுக்கு ஒரு 2 வீலர், இந்த மாதிரி நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனா வீட்டு இலவச வீடு பைக்லாம் சாத்தியமா தெரியல. ஏன்னா பட்ஜெட் அதிகமா இருக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேற ஆட்சி வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது இலவச வீடு அப்படின்னா எல்லாருக்கும் இலவச வீடு கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரெண்டாவது, அவர் சொல்கிறது இலவச அந்த சுகாதாரம் ரிலேட்டடாக சொல்கிறார் இல்லையா, மருத்துவம், தரமான மருத்துவம் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறாருங்கிறது இட்ஸ் நாட் வெரி கிளியர். ஸோ புதுசாக வராங்க, கரெக்டாக அவங்களோட கோட்பாடுகள்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. நம்முடைய தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போன திமுகவை விட திமுக இது வரைக்கும் அது மாதிரி தான் கொண்டு போயிருக்கு. அவங்கள நாட்டுக்கு எதுவுமே நல்லது செய்யலை. இப்போ வந்து இவர் வந்து பைக்கு கொடுக்குறேன், பைக்கு கொடுத்தா பெட்ரோல் யார் கொடுப்பா? வீடு கொடுத்தாக்கா அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? தரமான மருத்துவம் அது ஏற்றுக்கூடியது, அது வந்து மறுக்கிறதுக்கே இல்லை. அது நல்ல இது. பிறகு இன்னும் சொன்னீங்க, அவ்வளோதான், 3 தான் சொல்லியிருக்காரு. இவர் வந்து முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னு சொன்னாக்கா, என்னுடைய அனுபவம்னா, இப்போ இவர் வந்து இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சு பயங்கர கோடிகள் வச்சுருக்காரு. இதை பற்றி யாரும் நாடே அதை பற்றி கவலைப்படல. திடீர்னு ஒரு நாட்டை கவலைப்பட்டு ஜனங்கள்லாம் காப்பாற்றணும்னு வந்திருக்காரு. எதுக்காக காப்பாற்ற போகிறேன், என்ன காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்காக எதாவது சொன்னார்னா பரவாயில்ல. இலவச கல்வி, என்ன சொல்லி இலவச மருத்துவம், இது ரெண்டுமே ரொம்ப இன்றியமையாதது. அதில் ஒரு கண்ணு கருத்துமா வந்து இதை நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். எல்லாம் பார்ட்டியும் இப்போ வந்து இது மாதிரி இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு ஹவுஸ் ஹோல்டு இது ஓட்டு வாங்குற இது மாதிரி தான் இருக்குது, வழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு பார்ட்டிக்கு அதை அனௌன்ஸ் பண்ண உடனே மீதி பார்ட்டியெல்லாம் அதுக்கு ரெட்டிம்பாக இது கொடுத்து இது இந்த அவங்க பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. பட் ஆக்சுவலாக தரமான மருத்துவம்னு ஒரு இது இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான், ஏன்னா எல்லாருக்குமே அது உபயோகப்படும். ஆனால் இது மாதிரி பொருள் கொடுக்கறத வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும். இது எப்போவுமே வந்து டிவி கொடுக்குறேன், 2 வீலர் கொடுக்குறேன்றது ஓட்டு வாங்குற மாதிரி தான் வருது. அது நான் விஜய்னு சொல்ல, எல்லாம் பார்ட்டியும் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்தா அதுக்கு ரெட்டிப்பாக அதர் பார்ட்டிஸ் இது பண்ணுறாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணோம். எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி பொருள் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுடைய ஆக்சுவலாக அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இதில் இது போவோம், எலெக்ஷன் போவோம். இந்த பொருள் கொடுக்குற இதை வந்து நம்ம தமிழ்நாடுல ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மீதி இடத்துலையும் வந்துருக்கு மெல்லமாக. ஆனால் ஸ்டார்ட் ஆனதே தமிழ்நாட்டில் தான். அது எப்போ ஒழிக்கிறாங்களோ அப்போ தான் எலெக்ஷனும் ஒரு சமூகமாக நடக்கும், ஒரு ரியல் லீடர் வெளியே வருவாங்க. இல்லை விஜய் வர்றது புதுசாக என்ட்ரி தப்புலாம் கிடையாது. ஆனால் அந்த இலவசன்றது வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது தவிர்க்கணும்.
அது வந்து ஒரு மார்க்கெட் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்தால் இது செய்கிறேன், நான் வந்தால் அது செய்கிறேன். மேக்ஸிமம் வந்து இப்போ ஸ்டாலினே நிறைய வாக்குறுதி கொடுத்தார், எக்கச்சக்கமான வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் எதுவுமே நிறைவேற்ற முடியல அவரால். அதனால் வந்து ஹானஸ்ட்டாக பேசுங்க, இது செய்ய முடியும், இது பண்ண முடியும். நீங்கள் அந்த இலவச பொருட்கள் கொடுக்கறத விட நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு நிறைய, அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு வேலைவாய்ப்பு, அது இல்லாமல் மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பேசிக் எப்படி பிழைக்கணும், எப்படி வாழணுன்ற வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான வழியை செய்யுங்க, விலைவாசியை குறைங்க. இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 70 வருஷமா இருக்காங்க களத்தில், அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் வந்து சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 5 வருஷம் ஆகிடும். அடுத்த 5 வருஷம் வந்து வந்தீங்கன்னா அடுத்து அதில் உட்காந்து அப்போ தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. எப்போ நீங்கள் செய்வீங்க? அதனால் இந்த இலவச கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், பெட்டரை எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும், மக்களுக்கு என்ன பண்ண முடியும் பெட்டரா, அந்த மாதிரி யோசிங்க. நீங்களும் ஒரே மாதிரியே அவங்கள மாதிரியே யோசிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் வந்து 10ல் 1 தான். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நிறைய வாக்குறுதிகள் சொன்னாங்க. சொன்ன எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்களா? ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க, செய்யறது இல்லை. ஓகே. செஞ்சா நல்லா இருக்கும், அது செய்ய மாட்டாங்க. சும்மா தேர்தல் வரும்போது மட்டும் வாக்குறுதி மட்டும் சொல்லிடுவாங்க. ஓகே. மக்கள் மனசை கவர் பண்ணுறதுக்காக அப்படி பேசுவாங்க. மற்றபடி அவங்க பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, அதான் சொல்கிறேன். முக்கால்வாசி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு 10% 20% பண்ணுறாங்க, மீதி எதுவுமே பண்ணுறது கிடையாது. இது ஸ்டாலின்ன்றது இல்லை, எல்லா பார்ட்டியும் எந்த பார்ட்டி வந்தாலும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை இப்போது எந்த புது பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து இது மாதிரி கொடுத்தா அவங்களோட பார்ட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால இது மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் மெல்லமாக அதை உழைக்கணுன்றது என்னோட கருத்து. செய்யலை, அவங்களும் செய்யலை. இவர் சொல்ல போகிறதும் செய்வாராங்கிறதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரியலிஸ்டிக்காக இல்லை. ஓகே. எஸ்பெஷலி அந்த எல்லாருக்கும் வீடு அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி வீடு கொடுக்க முடியும்? அவங்க எங்கேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு வருமானம் என்ன? வரக்கூடிய வருமானத்தை எல்லாமே வீடு கட்டிட்டா மற்றதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுவாங்க? there are lot of questions. ஸோ பி ரியலிஸ்டிக். மக்கள் நம்புகிறாங்க, பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு செய்ய முடிய விஷயத்த கரெக்டாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அன்ரியலிஸ்டிக்காக சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் another ஃபெயிலியர் ஆஃப் அ கவர்மெண்ட். இல்லை, மேக்ஸிமம் செய்யலைங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, அதில் ரொம்ப இப்போ நான் பேசணுன்னா இந்த வந்து சிறைவாசிகள்னு வாங்க, லாங் டேர்ம் முஸ்லீம் சிறைவாசிகள், அது வந்து பர்டிகுலராக சொன்னார் அவர். அதாவது 20 வருஷமா 25 வருஷமா தண்டனை செய்யாமல் பல கேஸுக்குள்ள இந்த மாட்டி உள்ளே இருக்காங்க. வந்தவொடனே நான் விடுதலை செய்வேன்னாரு. இப்போ போய் கேட்டால் அது என்னால் முடியாது, சென்ட்ரலில் கேட்கணுன்றாரு. அதை நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கோம். இப்போ ஜெயலலிதாவும் சரி கலைஞரும் சரி அவங்க கட்சி ஆளுங்களுக்காக இது வந்து எடுத்துன்னு வந்தாங்க. எப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சியில் பஸ்ஸை கொளுத்திட்டு உள்ளே போன ஒரு குரூப் இருந்தது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்களே அந்த குரூப். கலைஞர் ஆட்சியில் அவர் ஆட்சிக்காக வந்து சில பிரச்சனை பண்ணி கட்சி ஆளுங்க உள்ளே போயிருந்தாங்க. அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக 2 சிஎம்மும் பண்ணது தான். அதாவது அந்த குறிப்பிட்ட தண்டனை காலம் வந்து 10 வருஷம் நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் 7 வருஷம் உள்ளே இருந்து நல்ல பேர் வாங்கினீங்கனாலே உங்களை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு ரீசெண்டாக எடப்பாடி என்ன பண்ணாரு, அந்த பஸ்ஸை கொளுத்துனாங்க பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஜெயலலிதா பீரியட்ல அவங்கள எல்லாருமே ரிலீஸ் பண்ணார் அவர் இருக்கும்போது. கலைஞரும் அதே மாதிரி வந்து அவர் பீரியட்ல அந்த கட்சிக்காக பிரச்சனை பண்ணிட்டு, கட்சிக்காகன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டு போனவங்கள அந்த 7 வருஷம் அந்த ஸ்கீம் எடுத்து வந்து அவங்க அந்த கட்சி தலைவர் அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு, இந்த மாதிரி அவங்க அந்த கட்சி தலைவர் அவங்க கட்சி ஆளுங்க வெளியேற்று வரும்போது இது ஒரு மிக பெரிய பொய்யான ஒரு வாக்குறுதி. முடிஞ்சா முடியணும்னு, இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபால்ஸ் வாக்குறுதி, சரிங்களா? அது வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக. ஒரு சிஎம்மா பேசுகிறாருன்னா அது செய்யணும், இல்லையா? அது வந்து இப்போ வந்து எங்களால் முடியாது. இப்போ நீட்டுன்றது வந்து அது சாத்தியமே இல்லை. இவங்க வந்து நல்லா ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா நீட்டு எடுத்துன்னு வந்தது பிஜேபியோ இல்லை வேற கவர்மெண்ட்டோ கிடையாது. நீட் எடுத்துன்னு வந்தது இவங்க காங்கிரஸ் தான். சிதம்பரம் தான் வந்து இந்த கேஸை போட்டு, நளினி சிதம்பரம் தான் இந்த கேஸை போட்டு நீட் எல்லா இடத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு அந்த நீட் எக்ஸாமே எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விதிவிலக்கு என்ன இருந்ததுன்னா, அந்தந்த ஸ்டேட் வந்து விருப்பப்பட்டு அதில் போய் சேர்ந்துக்கலாம், இல்லைனா இல்லை அப்படின்னும் போது ஜெயலலிதா அம்மையார் வந்து அதில் சேரலை, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் அடுத்த எடப்பாடி ஆட்சி வந்தவொடனே ஒரு பாட்டுக்கு போய் சைன் பண்ணிட்டார். இப்போ வந்து மேண்டட்டரி ஆகிட்டாங்க. நீட் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, எல்லா ஸ்டேட்டுக்கும் நீட் கம்பல்சரி. அது இவங்க வாங்கணும்னா அது இவங்க கையில் கிடையாது. இவங்க என்னதான் பார்லிமெண்ட்டில் மசோதா கூட்டினாலும் இங்கே உட்காந்துன்னு இது பண்ணாலும் அது இந்த சிஎம்னால முடியாது, ஸ்டேட் சிஎம்னால முடியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டு, இதில் நிறைய லூப்ஸ் இருக்குது. அதில்
அந்த மாதிரி ஜனாதிபதி எல்லாம் அதை வந்து ஆலோசனை பண்ணி அது அவர் அந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் பரவாயில்ல, ஆமாம் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இது தேவையில்லைன்றாங்க, இந்த ரீசனுக்காக எக்ஸாக்டான ரீசன் கொடுக்க மாட்டேங்க. அப்போ வந்து நீட்டுடைய விதிவிலக்கு இந்த ஸ்டேட்டுக்கு வேண்டாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா தான் நீங்கள் வந்து நீட் இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் மெடிக்கல் போக முடியும். அது வந்து சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் வந்து தவிர்க்கணும். அதாவது மக்களும் யோசிக்கணும். அது தப்பு தான். அது நிறைய கொடுத்தாங்க இந்த மாதிரி டிஎம்கேவும், கொடுக்கலன்னுலாம் சொல்ல முடியாது, நிறைய கொடுத்தாங்க.